இதனால் இவன் கொடுக்கும் என்றாய்ந்து அதனை அவன் விடல். இந்த மனதை நீ மாறிவிடு அப்படிங்கிற கிளாஸ சாரால மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான விஷயத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன், இங்க வந்திருக்கிறீங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திருக்கீங்க. இந்த சரியான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினால இந்த செக்ஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சார்னால பல பேரோட வாழ்க்கையில மாற்றம் அதுல ஒருத்தியா தான் நான் இருக்கேன்னு இதே ஸ்டேட்மெண்ட்டை நிச்சயம் நீங்க உணர்வீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எக்ஸாம்பிள், ஒரு காஃபி, ஒரு நல்ல காஃபி வந்து டேஸ்டா நீங்க சாப்பிட்றீங்க, ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க. அந்த காஃபி சாப்பிட்டு வச்சிருக்கீங்க, அப்படியே கிளம்புறீங்க. இப்போ உங்களுக்கு அது வாமிட் வருமா, கொமட்டுமா, மயக்கம் வருமா? வராது. கரெக்டா நீங்க வீட்டுக்கு கிளம்பிக்கலாம். ஓகேவா? நீங்க வச்ச எம்டி கிளாஸ் எதிர்த்து நீங்க திரும்பி பாக்குறீங்க, அதுல வந்து ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கிறது, அதை பார்க்காம வச்சுக்கீங்க. இப்பதான் பாக்குறீங்க எம்டி கிளாஸ் உள்ள நீங்க சாப்பிட்ட கிளாஸ் எப்படி இருக்கும்? மனசு டிஸ்டர்ப் ஆச்சா? ஆக்சுவலா பார்க்காம போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொமட்ட போறது இல்ல, வாந்தி வர போறது இல்ல, எதுவுமே வர போறது இல்ல. இப்போ எமோஷன் அஃபெக்ட் ஆகுது, இப்போ ஃபீலிங் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு மனசுல பாதிப்பு வந்தாலும் உடம்புல பாதிப்பு வரும், உடம்புல பாதிப்பு வந்தாலும் மனசுல பாதிப்பு வரும். இந்த ரெண்டுமே இன்டகிரேட்டட். என் பேர் சிவகாமி. நான் வந்து சென்னை மாம்பாக்கத்தில் இருந்து வந்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நான் விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் யூடியூப் அந்த இதில் ஃபேஸ்புக்கில். அப்போ ஃபேஸ்புக்கில் தான் நான் நீங்கள் சொன்ன மாதிரி யாரோட சொல்லியும் எதுவுமே எனக்கு வரல. எனக்கு பிரபஞ்சம் தான் அனுப்பியிருக்குது, இவரை வந்து நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பெரிய லேக் என்னன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, ஐ எம் 68 years old. பட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கான நேரத்தை ஒதுக்கி இதை பற்றின எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த வந்து குடுப்பனை இருந்தால் வரட்டும், ஆனால் நான் வருவேன் அப்படின்றத உங்கள் முன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அவங்க கிட்டலாம் சொல்லிடுங்க, என் பேர் சிவகாமி, சென்னையிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, போனோம்னா சம்பளம் கட்டுறீங்களா, வேலை கட்டுறீங்களா? என்னைக்காவது கடவுளுடைய வேலை நான் கேட்டிருக்கீங்களா? சம்பளம் மட்டும் கேட்டுருக்கீங்க, எனக்கு படிப்பு கொடு, எனக்கு புகழை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, சம்பளம் மட்டும் கேட்டு உட்காந்துற லிஸ்ட். என்னைக்காவது என் வேலை என்னன்னு கேட்டுருக்கணுமா? அது கேட்காதான் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆகும். உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக இலவசமா கொடுத்தீங்க இல்லையா? அது வந்து இந்த ஒரு நிமிஷத்தையும் மணியா பாக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு நிமிஷத்தையும் மணியா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் சார் வந்து இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளை ஒதுக்கி அவருடைய பிஸி ஷெட்யூல்ல இருந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் சார்.